நம்ம தளபதி விஜய் பொறந்து வளர்ந்தது எல்லாமே, அதாவது அவரோட பூர்வீகமே சென்னை தான் அப்படின்னு நம்மள பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லைங்கிறதும், அவர் எங்க பிறந்தாரு, அவரோட சொந்த ஊர் எது, அவரோட பூர்வீகம் எதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தளபதி விஜய் அவர் பிறந்தது, அவரோட பூர்வீகம், சொந்த ஊர் எல்லாமே ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணீர் ஊற்று கிராமம் தான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, விஜயோட அப்பா வழி தாத்தா பாட்டி கல்லறைகள் எல்லாமே இங்க தான் இருக்கணும். விஜய் இங்க தான் பொறந்தாரு. இங்க தான் அவங்களோட பூர்வீகமான ஒரு பழைய வீடு இருக்கிறதாவும், அந்த வீட்டுக்கு இப்ப வரைக்கும் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறதாவும் அங்குள்ள மக்கள் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். உள்ளூர் மக்கள் சொன்ன தளபதி விஜயோட பூர்வீக வீடு இதுதான். இந்த வீட்ல தான் விஜய் அண்ணா பிறந்திருக்காரு அப்படின்னும், எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவரோட அப்பா அம்மா கூட இங்க தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, எஸ்.ஏ.சி சார் இந்த ஊர்ல இருக்கிற ஸ்டேஷன்ல தான் ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சந்திரசேகர் சார் 8ஆம் வகுப்பு வரை இந்த சர்ச் கான்வென்ட்ல தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தங்கச்சி மடத்துல இருக்கிற ஹைஸ்கூல்ல படிச்சிருக்காராம். சமீபத்துல இந்த சர்ச்சுக்கு சந்திரசேகர் சார் வந்திருக்காரு. ரீசெண்டா விஜய் மக்கள் கட்சி ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிற டைம்ல இங்க எஸ்.ஏ.சி சார் வந்திருந்தாராம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்னோட சொந்த ஊர் இதுதான் அப்படின்னு. தளபதி விஜயோட தாத்தா பாட்டி கல்லறை முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. அவரோட தாத்தா பூர்வீக வீடும் இங்க தான் இருக்கு. விஜயோட தாத்தா பெயர் சேனாதிபதி பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. முத்துப்பேட்டையில இருக்கிற புனிதவனத்து அந்தோணியர் ஆலய கல்லறை தோட்டத்துல தான் விஜயோட தாத்தாவை நல்லடக்கம் பண்ணியிருக்காங்களாம். ரீசெண்டா சந்திரசேகர் சார் இங்க வந்து அவரோட அப்பா கல்லறையை சுத்தம் பண்ணி மெழுகுவர்த்தி ஏற்றி கும்பிட்டுட்டு போயிருக்காரு. தாத்தா இறக்கும்போது விஜய் சின்ன குழந்தையா இருந்திருக்காராம். அப்போ அவங்க ஃபேமிலியா சென்னையில இருந்து இங்க வந்து தாத்தாவை நல்ல முறையில இங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. விஜயோட பூர்வீகமே இங்க தான். கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு மேல இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தது தங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும், தண்ணி ஊற்று கிராமத்துல இருக்கிற முக்கால்வாசி இளைஞர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போட இருக்கிறதாகவும் அங்குள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க. இங்கு வாழ்கின்ற மக்கள் சொல்வதை கேட்கும் போது, விஜயின் தந்தை எஸ்.ஏ.சியின் பூர்வீகமே ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்திற்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணீர் ஊற்று கிராமம் தான் என்பது தெளிவாகிறது. விஜய் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்.ஏ.சி அவர்கள் சென்னையில குடியேறி இருக்காரு. அதுக்கப்புறமா சென்னையில திரைப்பிரபலங்கள் அதிகமா வசிக்கும் சாலி கிராமத்துல சொந்தமா வீடு ஒன்ன வாங்கி குடியேறி இருக்காரு. தற்போது சென்னையின் ஆடம்பர பகுதிகளில் ஒன்றான நீலாங்கரையில் தற்போது அவருக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார் விஜய். இங்குதான் அஜித், தனுஷ், விக்ரம், சூர்யா போன்ற தென்னிந்திய நட்சத்திரங்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர்.